பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 கிலோமீட்டர் பையாங்கிற மாதிரி அந்த ஒரு பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். இந்த பஸ்ஸு போகுமா, ஆனால் ஏறி உட்காந்ததுலேருந்து எல்லோரும் புரியாத லாங்குவேஜ்லேயே பேசினாங்களா. சரி இப்போதைக்கு வடபாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலான்னு வந்து சூப்பராக இருக்குது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரம் பாராமதி டு தவுண்டு. ஆனால் கொஞ்சம் திகிலாக தான் கைஸ் இருந்தது. இட்லி வடை ₹350 அப்படின்னா எவ்வளோ தெரியுங்களா? எனக்கு தெரியாது. टी-शर्ट कितना जी? 250. இன்றைக்கி டேட் என்ன தெரியுங்களா? நவம்பர் 10 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அந்த கார் பிளாஸ்ட் ஆச்சு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜி ஸ்கொயர் விளாக்ஸ். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மகாராஷ்டிராவில் பூனேயில் இருக்கோம். இப்போ பூனேயில் எதுக்கு வந்திருக்கேன் அண்ட் மகாராஷ்டிராவில் என்ன வேலையாக வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் இறங்கினேன். இன்றைக்கி காத்தால எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டீயை குடிப்போம். டீ குடிச்சிட்டு அண்ட் தென் மகாராஷ்டிரா என்ன ஒர்க்குக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அப்படியே டீ கடைக்கு வந்தாச்சு. ஸோ இதாங்க டீ கடை. ஸோ கைஸ் டீ குடித்தாச்சு. டீ குடிச்சிட்டு இப்போ வெளில வந்துட்டேன். இந்த தள்ளுவண்டி அண்ட் இந்த நாங்கள் இருக்கிற இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சோனா மாருதி சவுக்குங்குவாங்க. ஸோ இங்கே கரெக்டாக இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அப்படி ஒன்றுமே தெரியாது, இப்போ காமனாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock மேலே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 7 ஒரு 5:30 மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே அண்ட் இங்கே அதுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுட்டாக தான் இருக்குங்க. அண்ட் மெயினாக நான் எதுக்கு இங்கே மகாராஷ்டிரா வந்திருக்கேன்னா வந்து பிஸ்னஸ்க்காக தான் வந்திருக்கேன். ஸோ அப்பாவோட பிஸ்னஸ்க்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே ஒரு 2-3 ஸ்பாட் வந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்டு பூனே எப்படி இருக்குது அண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது 2 கிலோமீட்டர் பையாங்கிற மாதிரி அந்த ஒரு பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கிடைக்குமா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலாகாக எடுத்துகிட்ருக்கேன். அந்த மகாராஷ்டிரா மும்பை போக போகிறேன். மும்பையுமே நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு காட்ட போகிறேன். குளிச்ச ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோனாவாலா அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். அண்டு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி தான் போக போகிறோம். அண்ட் இப்போ இங்கே எப்போயுமே ரெகுலராக ஒரு பக்கம் போய் மார்னிங் டிஃபன் எடுப்பேன். ஸோ அங்கே போய் சாப்பிடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்துக்குள்ளார தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி நான் ஒரு 8 இயர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கிறேன். அண்ட் இங்கே இதுக்குள்ளே போனால் லெஃப்ட் சைடில் வந்து அவ்வளோமா கொடுப்பாங்க. பட் அங்கே இல்லாமல் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பூனே வந்தால் ஒரு விசிட் அடிச்சிடுறது. ஸோ வந்துட்டு நிறையா இருக்கும். மெயினாக எடுத்ததாக அவ்வளோமா தோக்லா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா தோக்லா இருக்குது. அவ்வளோ பூவா கான். ஸோ இதெல்லாம் தான் இவங்க கிட்ட இருக்கிற டிஷ்ஷு. ஸோ அப்புறம் அதை சாப்பிட்டு தோக்லா சாப்பிட்லான் இருக்கேன். சாப்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிக்கிறதுக்காக பார்த்துட்ருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் போனோம். மெயினாக அவ்வளோ சீக்கிரம் இங்கே ஆட்டோ கிடைக்காது ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இந்த சின்ன பிளேஸுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ அதனால் போய் கேட்கணும். சும்மாவே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா வரமாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. செம்ம சாப்பாடு கைஸ். நல்லா சாப்பிட்டா மார்னிங்கு. அவுளுப்மா வந்து பார்த்திங்கன்னா 25 rupees தான். அது தோக்லா வந்து பார்த்திங்கன்னா 20 தான். அரௌண்டு 45லே மார்னிங் டிஃபன் முடிஞ்சிருச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அவுளுப்மாவே எனக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரி நான் வீடியோக்காக இந்த தோக்லா சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சாப்பிட்டேன். அந்த 2 சேர்த்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 தான் ஆச்சு. இப்போ நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9:50க்கு நமக்கு லோனாவாலாக்கு ட்ரெயின். ரயில்வே ஸ்டேஷன் பூனே कितना 60 60 rupees இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மோஸ்ட்லி 50க்கு வருவாங்க. மார்னிங் ஆனால் ரொம்ப கேட்க முடியாது. பட் நேற்று நான் 80க்கு வந்தேன் ஆட்டோவே இல்லாமல்.
ஸோ கைஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்படியே போய்க்கலாம், பட் அண்டர் கிரவுண்டில் போனோன்னா வந்து நம்மளுக்கு லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இப்போ அண்டர் கிரவுண்டில் போய் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு அண்ட் தென் போகணும். நீங்கள் சிவரை பார்த்தாலே டிப்பிக்கல் மகாராஷ்டிரான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ் இதுதான் டிக்கெட்டு. ஸோ இதான் வந்தால் கைஸ் பூனே ரயில்வே ஸ்டேஷனில் அண்டர் கிரவுண்டில் கடைகள், இத்தனை கடைகள் இருக்குது. மார்னிங்கே எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று வாங்கிறதுக்கு இருக்காங்க பாருங்களேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் சும்மா செம்ம கூட்டமாக இருக்கும். ஆக்சசரிஸ் இப்போ நான் போன டைம் வந்தபோதெல்லாம் சரியான மழை, அந்த இப்போ ஓரளவுக்கு மழை இல்லாமல் இருக்குது. லோனாவாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான், கொஞ்சம் இந்த பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்கும். அங்கே கிளைமேட் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதாங்க ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நம்மளுக்கு டிஸ்பிளே வேறு போட ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா நியர்லி 30 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூரி, இந்த கடையில் ஒரு டைம் பூரி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஆனால் அங்கே சாப்பிட்ற மாதிரி இல்லை, அதனால தான் ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த டிஸ்பிளேல தான் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஏன்னா அங்கேயே நிப்பாட்டிட்டாப்புல, இவ்வளோ தூரம் முன்னாடி நிப்பாட்டுவாங்கன்னு எதிரே பார்க்கல. ஸோ போய் ஏறணும் கைஸ், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ கைஸ் இறங்கியாச்சு. இறங்கி இந்த பாருங்கள் பேல்பூரியெல்லாம் இருக்குது, அண்ட் இட்லி இருக்குது. இந்த பேல்பூரி ஒரு டைம் சாப்பிட்ணும், ஓப்பனில் வச்சுருக்காங்களா, அதனால தான் சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இதாங்க கைஸ் லோனாவாலா. இப்போ ஸ்டேஷனில் இருக்கேன், வெளியில் வந்தால் தெரியும். நான் கூட கொஞ்சம் குளிராக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் குளிரெல்லாம் இல்லை கைஸ், வெயில் தான் பொழக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையாக தான் இருக்குமா அடிக்கடி கிளைமேட்டு. ஸோ அதனால் நான் வந்து கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேங்க. போன டைம் வந்தபோது கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வரல, நனைஞ்சிட்டு இருந்தேன். இந்த டைம் ப்ரிகாஷனாக கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வெயில் தாங்க போட்டு பொழக்குது. ஸோ கைஸ் இங்கே வந்தாச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். அங்கே அந்த லோக்கல் வேலையெல்லாம் பார்த்துட்டு லோனாவாலாவில் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற சென்டரில் கேட்கும் பேக்கர் வாய் வேறு லோல் ஆகுது, ஏன்னா இந்த பஸ்ஸு பிடிச்சுன்னா திருப்பி கிடைக்கிறது லேட் ஆகும் கைஸ், அதுதான் சல்ல. ஸோ இங்கே தான் இருக்குது. நாங்கள் மோஸ்ட்லி லாஸ்ட்டில் நிப்பாட்டுவாங்க, போய் பார்க்கணும். பஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே ப்ரைவேட் பஸ் எதுவும் கிடையாது, ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் தான். ஸோ இது லாஸ்ட்டில் இருக்குன்னாங்க, மேபி ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும், நான் போய் பார்க்குறேன். ஸோ கைஸ் இந்த பஸ்ஸு போகுமா, ஆனால் ஏறி உட்காந்ததுலேருந்து எல்லோரும் புரியாத லாங்குவேஜ்லேயே பேசுனாங்களா. சரி இப்போதைக்கு வடபாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ வடபாவு இருக்குது, வடபாவை சாப்பிடுவோம். இதான் கைஸ் இதான் சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம. ஸோ கைஸ்ங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த 2 கிலோமீட்டர் பையங்கிற மாதிரி ஒரு பஸ்ஸு காமிச்சேன்ல, அதில் ஏறி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 60 கிலோமீட்டருக்கே ஆச்சு. அண்ட் தென் வந்துட்டு இங்கே 2 வேலை முடிஞ்சுது. இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ரைஸ் பேட் இருக்குன்னாப்புல, இதுதான் அந்த ரைஸ் பேட்டு. அப்பளம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கொடுத்துருக்காப்புல, சப்பாத்தி இருக்குது, தொட்டுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. பூனே வந்தாச்சு. அங்கே ரைஸ் பேட் சாப்பிட்டதுக்கப்புறம் பஸ் ஏறி நியர்லி 3 hours ஆச்சு. அண்ட் இங்கே தான் சொன்னேன், இங்கே மோமோஸ் கடை இருக்குங்களா, அப்புறமேட்டு இங்கே பீஸா கடை இருக்கா, அப்புறமேட்டு இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடை இருக்கா, அப்புறம் இங்கே தோசை கடை இருக்குங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க நான் இன்றைக்கி மார்னிங் காட்டின ஸ்ட்ரீட் இது தான். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் தள்ளு வண்டியாக இருக்கும். இது வந்து ரொட்டி கடை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் இங்கே குல்ஃபி. அண்ட் தென் இங்கே தான் நான் எப்போயும் மாமலாக சாப்பிட்ற தோசை. ஸோ இப்போ இன்னும் டைம் இருக்குது, திருப்பியும் போயிட்டு தான் வரணும். செம தலைவலின்னு
இப்போ தான் இறங்க நான் போனேன். ஸோ போய் ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிக்கணும். அண்ட் இங்கே ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து 2-3 தள்ளுவண்டியெல்லாம் இருக்குது. இங்கே அந்த ஃப்ராங்கி அதெல்லாம் கிடைக்கும். அண்டு இப்போ டீ குடிக்க வந்திருக்கேன். சாப்பிட வந்திருக்கோம். ஆனியன் கட் இருக்கான்னு கேட்போம். ஒரு மசாலா கட்டு ஒரு சாதம் வாங்கியிருக்காங்க. மெயினாக அந்த சட்னி தான் வேறு லெவல் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட்டாச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டு கேஸ். ரெகுலராக பூனே வந்தால் இந்த கடை விசிட் பண்ணி இங்கே தான் டெய்லி டின்னர் எனக்கு இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மில்க் ஷேக் சாப்பிட்ணும். என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி காஜு கேட்டேன், அது இப்போ இல்லைன்றாங்க. அதனால் இப்போ சாக்லேட் ஆஃப் தான் கேட்டிருக்கேன். நான் சொன்ன சுந்தரா ட்ராவல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நேற்று இதே மாதிரி பஸ்ஸில் தான் வந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசம் இல்லை. நேற்று வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது, ஆனால் பஸ் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸு அநியாயத்துக்கு மோசங்க. சும்மா அது இந்த கதவோட நம்மளால் தூங்கி நான் ஆடுது எல்லா பக்கமும் உங்களுக்கே சவுண்டு கேட்கும். அண்ட் இது எப்போது குழந்தைட்டு வரப்போகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நெட்டாக கலந்துட்டு வந்துட்டு இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பரவாயில்லையாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், பாராமதி நேற்று வந்து அதை காமிச்சிருப்பேன். பஸ்ஸு செம்ம ஆட்டமாக இருந்ததா. அண்ட் தென் இப்போ அதுக்கு அடுத்த ஊரில் பூரி சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது கைஸ். ஆஃப்டர்நூன் சாப்பிட்ருக்கிறேன் நான். ஸோ இது சாப்பிட்டுட்டு போய் பஸ் ஏறி திருப்பி பாராமதி போகணும். ஸோ அது இல்லாமல் இங்கே நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது கைஸ். பட் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது போன டைம் வந்தபோதே சாப்பிட்டேன். ஸோ இந்த டைமும் சாப்பிட்டேன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துட்டேன். நைட் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரம் பாராமதி டு தவுண்டு. ஆனால் கொஞ்சம் திகிலாக தான் கைஸ் இருந்தது. ஏன்னா பாராமதி ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் இருந்தது. ஸோ அப்படியே லைட்டாக கொஞ்சம் திகில் இருந்தது. ஏன்னா கையில் ஐஃபோன் இருக்கா, அந்த ஒரு சின்ன பயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் தவுந்து ரீச் ஆக போகிறோம். லோக்கல் ட்ரெயின்லேயே அவ்வளோவா கூட்டமே இல்லை கைஸ். அண்டு தவுந்து போயிட்டு தவுந்தில் வந்து நைட்டு 12:10 ட்ரெயின் மும்பை போகிறதுக்கு. ஸோ அதை பிடிச்சி போகணும். ஸோ கைஸ், தவுந்து ரீச் ஆகிட்டேன். அண்ட் இந்த ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கு அப்புறமேட்டு தான் நாம் போகிற ட்ரெயின் வரப்போகுது. ஃபாஸ்ட் ட்ரெயின் போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க நம்மளுக்கு வந்து S12278 ராஜ்கோட் எக்ஸ்பிரஸ் தான். அண்ட் அவர் அங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா. ஸோ இவர் இருக்கார்ல, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் என் கூட பேசிகிட்டு இருந்தார். ஸோ இங்கே வந்து அவருக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால நானும் அவரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12:04 12:09 வருங்கிற மாதிரி போட்டிருக்கு. அண்டு S1ல் என்னோடய கோச் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு. ஸோ அவர் பேசிகிட்டு இருக்கவங்க தான் நம்மளுக்கு ஒரு கம்பெனியன் கிடச்ச மாதிரி இருந்தது. என்னதான் இங்கிலீஷாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ S1க்கு போய் ஏறணும் கைஸ். மும்பை காத்தால கல்யாணில் இறங்கி கல்யாணிலேருந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், ஒரு வழியாக கல்யாணம் ரீச் ஆகிட்டு அங்கே போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு அண்ட் தென் 3rd பிளாட்ஃபார்மில் லோக்கல் ட்ரெயின் வருமா. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 hours ஜேர்னி லோக்கல் ட்ரெயினில் போகணும். लास्ट है
ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்டிஎம் வந்தாச்சு. மும்பையில் காலை வீட்டு விட்டேன். அதாவது நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு ஆரம்பித்த ஜேர்னி? 10 மணிக்கு ஆரம்பிச்சது. 10லேருந்து 11 ஒரு ட்ரெயின், அப்புறம் 12லேருந்து 4 மணி ஒரு ட்ரெயின், அப்புறம் இப்போது 4 மணிலேருந்து இங்கே ஒரு ட்ரெயின் வந்து மும்பைக்கு 3 ட்ரெயின் மாறி இப்போ வந்திருக்கோங்க. பிகாஸ் டைம் பார்த்தீங்கன்னா 6:34. இன்னும் சன்ரைஸ் ஆக கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து பாருங்களேன், ஸோ புறாக்கள் எத்தனை புறான்னு. எப்பயுமே பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டில் நிறையா புறா இருக்கும். நிறையா பேர் இங்கே வந்து அந்த பொரி அதெல்லாம் போடுவாங்க பாருங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே போனால் வந்து ஒரு டீ கடை இருக்கும். ரெகுலராக டீ குடிக்கிற கடை. அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அண்ட் தென் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஸ்டே பண்ணுற லாட்ஜ் இருக்குது, அங்கே போகணும். ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நேஷ்னல் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழால் வந்து இட்லி, தோசை, வடை அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து கலக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட தான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோமா. ஸோ இப்போ அங்கே தான் போய் சாப்பிட போகலான்னு. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இவர் கடைக்கு தான் போய் சாப்பிட்ணும். கரெக்டாக 8:30-9 முடிஞ்சிடும். இட்லி வடை ஆமாம் சாப்பிட்றேன். மூணு இட்லி அண்டு 2 மெதுவடை வாங்கியிருக்கேன். ஸோ கூட்டம் இப்படி தான் அரைமோதிக்கிட்டே இருக்கும். இது 8:30-9 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். 3 வடை 4 இட்லி நல்லா சாப்பிட்டாச்சு. இங்கே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர்கிட்ட தான் 30 வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்கிறாரு. இப்போது அவர் மட்டும் இல்லாமல் 2 பேரும் கூட வேலைக்கு வச்சுருக்காரு. இட்லி, வடை, தோசை, சட்னி, கார சட்னி, சாம்பார்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காத்தாலும் நல்லா திவ்யமாக சாப்பிட்டு போகலாங்க. ரெகுலராக இங்கே வந்துடுவேன். எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 50 rupees தான் ஆச்சு. ரொம்பவே பரவாயில்ல. கூட்டம் பார்த்தீங்களா என்ன அலமோதுன்னு. மும்பையில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியர் மஸ்ஜித்துங்கிற ஏரியா கிட்டே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறையா ஃபேன்சி ஐட்டம்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நிறையா கிடைக்காத பொருளே இல்லை, எல்லாமே கிடைக்கும் இங்கே. நமக்கு முன்னாடி இருக்கிறது தாங்க மங்கள்தாஸ் மார்க்கெட். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ஸோ அப்படியே நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டுன்னு. சாடி தீம் ஷோ அப்படின்னா எவ்வளோ தெரியுங்களா? எனக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்கும், நம்ம எடுத்து தைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் உள்ளேயும் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இந்த ரோட் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் அப்படியே போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு வீக் டேஸுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஷாப்பெல்லாம் எதுவும் போடலையாட்டுருக்கு. மேபி சாட்டர்டே சண்டே போடுவாங்க. நான் 2-3 டைம் சாட்டர்டே சண்டே வந்துருந்த போது இந்த ஏரியாவே நடக்க முடியாமல் இருக்கும், அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே. ஸோ இப்போ எல்லாமே இந்த பக்கம் ஓரமாக வச்சுருக்காங்களே, அதெல்லாமே இங்கே நடுவில் வச்சு அண்ட் தென் கட்டில் கடை மாதிரி போட்டு விற்றுட்ருப்பாங்க. ஸோ டிஷர்ட்லாம் 100 rupees கிடைக்கும். அண்ட் லேடிஸ் டாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரேஞ்சில் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ என்ன பார்த்து வாங்கணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே சைஸு இந்த எஸ்ஸு எம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாம் கிடைக்காது. அது ஒன்று தான் இருக்குது. ஸோ ஷூ ஸ்டாண்டு, ஷூ பேகு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேட்டு பாருங்கள். இந்த பில்டிங்கெல்லாம் பாருங்களேங்க, இதெல்லாம் வந்து எந்த காலத்து பில்டிங்னே தெரியல. இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பழமை வாய்ந்த பில்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ சில இதெல்லாம் பிரிட்டிஷ் கட்டிட்டு விட்டுட்டு போன பில்டிங்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கே.
வாட்ச் பாருங்களேன். कितना जी? 200. நல்லா டைம் பாஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை சென்ட்ரல் அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரெஸ் ஷாப்பு இருக்கா. ஸோ இதெல்லாம் குட்டீஸுக்கு அப்படியே செட் ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் பாருங்களேன். ஒரு ஜீன் 350, 3 ஜீன் எடுத்தால் 1000. ஸோ இங்கே டாப் எல்லாமே அதே தான், ஒரு 200 அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப் அங்கேயுமே மங்கள்தாஸ் மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப் வந்து பிளாட்ஃபார்மில் வைக்கலை. ஏன்னா கரெக்டாக இன்றைக்கி டேட் என்ன தெரியுங்களா? நவம்பர் 11, நவம்பர் 10 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அந்த கார் பிளாஸ்ட் ஆச்சு. அதனால இங்கே ஓரளவுக்கு ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நிறையா பக்கம் அந்த ஆர்மி இருக்கிறத பார்த்தேன்னா, ஸோ மேபி அதனால வந்து இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஹேண்ட்பேக் எது எடுத்தாலுமே 100 ரூபா. எது எடுத்தாலும் 100 ருபீஸ். இந்த காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் இருக்குது தான். ஸ்ட்ரக்சரே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதில் 2-3 டிஷர்ட்லாம் நல்லா இருக்குது கைஸ், ஆனால் எவ்வளோன்னு தெரில. टी-शर्ट कितना जी? 250, 250. இங்கே டிஷர்ட்லாம் நல்லா இருக்குது. 250 நாங்கள் பேசினா ஒரு 180க்கு வாங்கலாம். 200 கடைசியாக வந்தாங்க. பேசணுன்னா ஒரு 180, 2 எடுக்கிற மாதிரி இருந்தால் 150 கொண்டு வரலாம். இந்த ஷூவெல்லாம் 300 ஆமா. ஜீன் அங்கே வந்து 500 சொன்னாங்க. कितना जीन है? चलेगा, दिखाऊं भाई. ஸோ கைஸ் தட்ஸ் ஆல். இப்போ நம்ம அப்படியே ரூம் கிட்டே வந்துட்டோம். அந்த மகாராஷ்டிரா விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஒவ்வொரு ஊராக ட்ராவல் பண்ணிவிட்டு தென் மகாராஷ்டிராவில் பிஸ்னஸ்க்காக வந்தேன். பட் கொஞ்சம் ஸ்பாட் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அண்டு இது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க கைஸ். பட் நைட் டைம் அந்த பாராமதி டு பாம்பே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு டைமிங்கில் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நான் வந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். பை பை கைஸ்.